பாருங்க உள்ளூர்காரங்களாம் விவரமாக கொடையிட்டு வந்துட்டாங்க. வெளியூர்காரங்க தான் வந்து மலையில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் அப்படிக்கா போகணும்னு நினைக்கிறோம். எங்களை இப்படிக்காவே தள்ளிட்டு இருக்கு இந்த போட்டு. இங்கே பாருங்கள் லொக்கேஷனு. அடா போட்டு ஆக்சுவலாக கடல்லேருந்து வந்திருக்குங்க. வலையிலிருந்து மீன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது 570 சிசிங்க. ஒரு ஆளுக்கு வந்து 150. நீங்கள் டபுள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 பே பண்ணுங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 1 கோடி விழுந்துச்சு அப்படின்னா வந்து 65 லட்சம் தருவாங்களாமாங்க. அது என்னென்னா 10 கோடி. 10 கோடிக்கு எவ்வளோ? 6.5 கோடி. 6.5 கோடி கொடுப்பீங்களா? ஆக்சுவலாக கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தென்னை மரம் தாங்க இங்கே. நம்ம ஸ்னேகரை பீச் போகிற வழியில் நம்மளுக்கு 68 பிரிட்ஜ் இருக்குங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. செமையாக இருக்குங்க இங்கேருந்து. நீங்கள் நம்மளுக்கு சாவக்காடு பீச்சை கம்பேர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த பீச் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாததாங்க. நம்மளுக்கு அலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க வருது. நாங்கள் ரொம்ப நேரம் இடி இடிக்கிற சவுண்டு நினச்சிருந்தாங்க. பட் இடி இடிக்கிற சவுண்டு மாதிரியே வந்து இந்த அலை மோதுற சவுண்டு நம்மளுக்கு கேட்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டியில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டேங்க. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க. நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அடுத்த வீடியோக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கிறது வந்து சாதாரணமாக சொல்லிங்க. அது இதில் மனசார சொல்கிறது தான். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து வியூஸ் வருதோ இல்லையோ நான் சப்ஸ்கிரைபர் போய் பார்ப்பேன். 1-2 வந்தாவே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாயிருவேங்க. இந்த டைம் வந்து நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் கோயம்புத்தூர் தீம் பார்க் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் போனோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேங்க. சம்மர் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. நிறைய இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2024 சம்மர் சீசனை வந்து ஒண்டர்லா கொச்சியோட நம்ம முடிச்சுக்க போகிறோம். அடுத்த ஒரு சூப்பரான சீசனில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செம்ம அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக என் ஃப்ரெண்ட்ஸோட 2 பேர்த்தோட வந்து இன்னைக்கு நம்ம 1 டே ட்ரிப்பாக வந்து நம்ம கேரளா போக போகிறாங்க. சின்ன பிளேஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்டர்லா இருக்கக்கூடிய கொச்சியில் இருக்கக்கூடிய ஒண்டர்லா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோவோட நம்ம சம்மர் சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வந்து கூடிய சீக்கிரத்தில் என்ன அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது எனக்கும் தெரியல. 2 பேரும் என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க இல்ல வேற லெவல் வைப் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவ் வருங்க. வாங்க பசங்களை போய் பிக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் பிக் பண்ண வந்தாச்சுங்க. அவர் தான் வந்து இந்த சம்மர் சீசன் தீம் பார்க்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணவர். ஸோ அவர் பெயர் வந்து சஜீஸ். நாங்கள் வந்து செல்லமாக ஒரு உன்னின்னு கூப்பிடுவோம். வந்துருக்காப்புல தலைவர் செமத்துட்டு ஏன்டா 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம்ட்டு ஆக்சுவலாக இன்ட்ரோ டேக்க ரொம்ப எடுத்துட்டேன். ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சுங்க. சார் வந்துட்டாப்புல சிரிச்சுக்கிட்டே வரா. சரி ஹாய் சொல்லிடு. ஹாய் ஹாய். நம்ம 2ஆவதாக பிக் பண்ணக்கூடிய நம்ம விக்கி இன்னும் வரலிங்க. ஆக்சுவலாக நாங்கள் கால் பண்ணி எத்தனை மணிக்கு காலைல கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். ஸோ 7 மணி அப்படின்னு சொன்னாங்க. 7 மணி அப்படின்னா இப்போ தான் 7:30 பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு தலைவர் அதிகமாக சொன்னாப்புல. நீ சொல்லுங்க என்ன சொன்னான்ட்டு. 5 மணினாலும் ஓகேடா, 6 மணினாலும் ஓகேடா, எப்போனாலும் எனக்கு ஓகேடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க டைம் என்ன ஆகுது அப்படின்னா 8 மணிங்க. பைபிள் இன்னும் வரல. நாங்கள் ஒரு டீயை முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்பவும் கேட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு லொக்கேஷன் கேட்டான். நான் வந்துட்டேன்டா நீங்கள் எங்கடா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் வரக்கானுங்க. அவன் மேக்கப் பண்ணிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டான்டா. தலைவர் வந்துட்டாருங்க. வேற லெவலில் வராருங்க. எங்க பிளான்ல நாங்கள் ட்ரௌசர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். சரி கேரளா சைடு போகிற கொஞ்சம் டீசெண்டாக போகலான்னு பார்த்தா ஹாய் காய்ஸ். நம்ம தமிழ்நாட்டு பார்டர் கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து வாலியார் கிட்ட போக போகிறோம். வர வழியிலே பெட்ரோல் அடிக்கலான்னு பிளான் பண்ணோம். நம்ம உட்கரத்தில் தான் வழக்கமாக அடிப்போம். ஆனால் லெஃப்ட் ஒதுங்க யாரும் விட மாட்டேன்ட்டாங்க. திருப்பி நேராக வந்துட்டு இந்த ஹைவேல வந்து இந்தியன் ஆயில் அடிச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஏடிஎம் இருக்குன்னு நினச்சோம். ஏடிஎம் இங்கே இல்லை. ஸோ பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. இப்போது வெயிலே பெருசாக இல்லை. அந்த அந்த மலை மேலெலாம் அப்படியே மேகங்கள் இருக்குது. இன்னும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எப்படி வைக்கிறதுக்கு ஹைவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக வந்து அது என்ன வைப்பாங்க, அரளி செடி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்டாக வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்கு. என்ட்ரு ஆகிட்டோங்க. கேரளாவுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஆமாங்க.
அப்படியே என்ட்ரு பார்டர்லேயே தெரியும் நமக்கு என்ட்ரு ஆகிட்டோம்னா லாட்ரி சீட்டுக்காரரு பாருங்க, ஒரு ஃபேமஸ் யூடியூபரு, ஆனால் 500 ரூபா காசு இல்லாமல் இருக்காரு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அதில் வர காசை வச்சு தாங்க டோலுக்கே காசு கட்டணும். நம்ம டோல்கேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறோங்க. ஆக்சுவலாக வந்து அண்ணா ரீசேல் பண்ணி விட்டேன் இருக்காப்புல. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் செம்ம கிளைமேட்டுங்க. ஆக்சுவலாக மழை பெருசுங்க, சுற்றி நம்மளுக்கு க்ளவுடு தான். செம்ம வியூவாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இன்னும் மழை வந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து நாளைக்கு நாளைக்கெலாம் வந்து நல்ல மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கேரளா பார்டர் வரும்போதே வந்து கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நல்லா மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து இங்கே நம்ம நின்றுருக்கோம். ஹோட்டல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் சங்கமங்க. ஸோ கரெக்டாக கார் நிப்பாட்டினோடனே வந்து மழை வந்துருச்சு. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கேரளா சைடு வந்து என்னோட ஸ்பெஷல் வந்து அந்த கஞ்சிங்க. பட் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் லஞ்ச் டைமில் தான் வந்து கிடைக்கும் போல இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொலா புட்டும் கடலைக்கறி கொடுப்பாங்கன்னு நினச்சோம். பட் நம்ம ஸ்டைலில் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் வழக்கம் போல் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் பரவாயில்லைங்க, ரேட் ரீசனபிளாக இருக்குது. நம்ம கேரளாவில் ஒரு ஃபேமஸ் நம்ம குதிரன் டனல் வரப்போகுதுங்க. இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கோ, நீ அப்படியே ஃப்ரெண்டில் வந்துடலாம். பேசிட்டே குதிரன் டனல் சொல்லிட்டேன். இப்போ நீ பேசு, உன்னோட டைலாக் பேசு. சச்சின் ஆர்வமா இருந்தேன். சச்சின் விக்கி அவரோட சச்சின் அவன் நான் சொல்லி முடிச்சுட்டு அவனு பாதி முடிச்சிட்டான். சச்சின் ஹோட்டல் சொல்ல ஹோட்டல் எடுத்தா சொல்லுங்க சச்சின். இல்லைங்க, இப்போ மைக் புக் வேண்டதான் இருக்குது. அதான் விக்கி வந்து அவரோட காலேஜ் தான் அவர் பாதி வந்து சொல்லிட்டு இருந்தாருங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்காது. அதனால நான் இப்போ மறுபடியும் அதை நிறைய நம்ம இந்த ட்ரிப்பில் நம்ம ஃபஸ்ட்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து த்ரிசூர் ஜூங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரட்டான மாங்காய், நெல்லிக்காய் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. த ஸ்டேட் மியூசியம், இது வந்து ஸ்டேட் மியூசியம் அப்படின்னு போடுங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஜூன் போட்டு வந்தோம். அது வந்து வேறு இடத்துல இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காமிச்சிருச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸில் அங்கே கேட்டோம், அது வந்து நான் ஓப்பன் பண்ணல. நாங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு நம்ம வந்திருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் மேப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த ஸ்டேட் மியூசியம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்துருங்க. சாவக்காடு போகிற ரூட்லிங்க இந்த ஜூ அமைச்சிருக்கிறது வந்து. நம்மளுடைய என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ஜூ மியூசியம் ரெண்டுமே இருக்குங்க. ஜூ டைம் பார்த்திங்க அப்படின்னா காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5:15 மணி வரைக்கும். மியூசியத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்குங்க. புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தான் இருக்குது. இங்கே மண்டே வந்து ஹாலிடேங்க. இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, சிறுவர்களுக்கு வந்து 5 ரூபா. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃபாதர் மதர் 2 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் டீச்சர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா. ஸோ இங்கே வந்து கேமரா டிக்கெட் 25 ரூபா, ஹேண்ட் ஹெல்டு வீடியோ கேமராவுக்கு 100 ரூபா, ப்ரொஃபஷனல் வீடியோ கேமராவுக்கு 1500 ரூபாங்க. இந்த கேமராக்கு டிக்கெட் அப்படிங்கும்போது தாங்க நமக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குங்க. இதுக்குள்ளே ஒரு 5-6 கிளி இருக்குங்க. இங்கே குட்டி ஈமு கோழி இருக்குங்க. நம்ம இப்போது ஆர்ட் மியூசியம்குள்ளே போக போகிறோங்க. நம்ம ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்தோங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு சொன்னாங்க. மியூசியத்துக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாமா. அது என்ட்ரன்ஸ்லேயே கலெக்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து தனியாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வந்து 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். இல்லாதவங்க வந்து ஜூவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாங்க. நம்ம இந்த மியூசியமை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துட்டாங்க. மியூசியமில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ஓகேவாக இருக்கும். ஏன்னா போய் பார்த்தோம், சிலதெல்லாம் வந்து ஓரளவுக்கு விளங்குச்சு, சிலதெல்லாம் வந்து விளங்கலை. ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து மியூசியம் கன்ஃபார்மாக செட் ஆகும். மற்றபடி நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள், டைம் இருந்தால். இல்லை அப்படின்னா ஜூவை மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாங்க. நம்மளுக்கு ஜூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடுங்க. இங்கே வந்து ரோடு வந்துருச்சு. திருப்பி இந்த ஏரியாவில் வந்து ஜூ இருக்கும். அவங்க கவர் பண்ணுறாருங்க. ஹிப்போபோட்டாமஸ். ஆமாங்க, அவன் தான் உள்ளே படுத்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி. வந்துட்டாங்க அவன். இனிமேல் இவன் மேலே மழை பெஞ்ச மாதிரி தாங்க. இவன் பேராடா இப்போ இவன் ஹிப்போபோட்டாமஸ். பாட்டு மாதிரி எடுத்துடா. ஆக்சுவலாக இந்த ஹிப்போபோட்டாமஸோட நேம் வந்து பாப்பியாமாங்க. அங்கே இருக்கிற வந்து ரேஸ்மியாமா. நம்ம பாப்பின்னு கூப்பிட்டு பார்ப்போம். பாப்பி பாப்பி பாப்பி. ரெஸ்பான்ஸே இல்லைங்க. ஒரு டைம் அப்படியே மூச்சு முடிச்சு எந்திரிச்சான். திரும்ப மூச்சு முட்டும் போது தான் எந்திரிப்பான் போல இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப ஸ்மெல்லுங்க. இதுலேயே ஆய் போய் இதுலேயே மிக்ஸ் ஆகி கிடக்குது.
நம்மளை எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இவங்க தாங்க. எங்கே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மானம் தான் பார்க்குறோம். ஜூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விதவிதமான மானத்துக்கு பிடிச்சி வச்சுறாங்க. இதெல்லாம் நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ செம மழை வந்துருச்சுங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. நடந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கேரளாவில் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேரளா ட்ரிப்பே பிளான் பண்ணீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு ரெயின் கோட்டு இல்லைனா அட்லீஸ்ட் கொடையாவது எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலாக மழையில் நினைஞ்சுக்கிட்டோம். செம மழைங்க அங்கங்கே விட்டு வந்துட்டே இருக்குது. இப்போ சாப்பிடும்போது கூட எஸ்கேப் ஆகிட்டோம். இங்கே ஜூவில் வந்து மாட்டிட்டோம். இன்னொன்று அங்கங்கே சாணியாக இருக்குங்களா, மழை பெஞ்சதுக்கு அப்படியே கப்பு தாங்க முடியல. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி சேஃபான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு பெங்கால் டைகரு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏசியாட்டிக் லயன் இருக்குங்க. இங்கே நம்ம ஃபேமஸ் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து மசாலா மோர், அதுவும் சோடா போட்டு குடித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம திருச்சூர் ஜூ வந்து கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா வந்து ஓகேவாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அதிகப்படியான மான்கள் பார்த்தோம். புதுசாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹிப்போபொட்டாமஸ் அது 3 ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் புலிலாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சுங்க. அது வந்து இந்த ஜூக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த மோரை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ சிங்கம் மாதிரி பேச போகிறாப்புல. சச்சி இப்போ சிம்பு மாதிரி பேசுவாங்க. எஸ் சார், ஒரு நிமிஷம் சார் பேசுங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சச்சி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நியாய விருப்பம் சார், ஒரே நிமிஷம் சார் பேசுங்க சார். எனக்கு தொண்டை சரியாயிட்டோம் பேசுகிறேங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் கட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கேமரா தண்ணி வேணுங்களா? நீங்கள் இந்த மாதிரி பாட்டெலாம் எழுதுறீங்களே, குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதா? குழந்தைங்க கெட்டு போயிட மாட்டாங்களா? டைலாக்லாம் என்னால் பேச முடியாதுங்க. அதெல்லாம் டைலாக்லாம் நான் பேசுவேங்க. லென்த் டைலாக் என்னால் பேச முடியாது. குறைஞ்சே போச்சு. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. வர சச்சி ஹலோ அப்பா, என்னடா இது டக்குன்னு வளையுது சார்? சொல்லுங்கள் சார். சரி, அவர் எப்படி படுத்துட்டு வீடு சரிங்க சார். செம்மல்ல சூப்பராக கட்டுறாங்களா கேரளாவில் வீடு மட்டும். பழைய மிஷினா சார்? ரொம்ப பழைய மிஷினா சார்? அது லிமிட் சுற்றி வீடுமே சிறப்பாக இருக்குது. ஆக்சிஸ் கீழே. நம்ம இப்போ ஜூவில் இருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாவக்காடு பீச் வந்து பிளான் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து ஹயாக்கி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாவக்காடு பீச்சுக்கு நம்ம ரைட் எடுக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டருங்க இந்த லொக்கேஷன் வந்துருக்குறோம். ஆனால் பெருசாக ஹயாக்கி யாரும் பண்ணுற மாதிரி தெரில, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இருக்க இடம் கூட தெரில. ஆனால் இந்த லொக்கேஷன் அடிப்பொலிங்க, செம்மையாக இருக்குது. ஹயாக்கிங்க்கு இங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஜிபே ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. செட்டப்பே செம்மையாக இருக்குங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தண்ணியில் இது வரைக்கும் வெளியே வந்துருச்சுங்க. நீ சரியாக மாட்டல. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் ஓகே தாங்க. எங்களுக்கு அந்த இடத்த பார்த்தா தான் கொஞ்சம் கதி கிளம்புது. ஹயாக்கி நல்லா தான் இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி போனதில் வந்து சின்ன லேக்கில் போனது பெங்களூரில். இது ஆக்சுவலாக பெத்த லேக்குங்க. பார்த்தாவே பயமாக இருக்குது. நிறைய பேர் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா சேஃப்னு நினச்சிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் பிரச்சனையே தெரியாதுங்க. எப்படி இருக்குன்னா யாருமே இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக உன்னி வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு நம்ம விக்கிக்கு. நமக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். ஒரு குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் சேஃபாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். நம்ம விக்கி ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடியே நிற்கிறாப்புல. விழுந்து நான் ஃபஸ்ட்டு விழுந்துருவோம். எஸ்கே போகிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாப்புல தலைவர். ஆனால் நல்லா செம்ம. ஆனால் லொக்கேஷன் தாங்க அப்பா அல்டிமேட்டுங்க. இடிக்க போகுது ரெண்டுமே. இது பிரேக் எல்லாம் இல்லை, அப்படியே ஓட்ட வேண்டியதான். இடிச்சாச்சு, எங்கேயாவது இடிச்சிடாத. விக்கிய மூஞ்சியை பார்த்தீங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்களா மக்கள்ஸ்? நீங்கள் அதை பார்த்தீங்களா? விக்கியை பார்த்தீங்களா? ஆழத்துக்கு போயிடுது. நீ ஆளை எவ்வளோ செக் பண்ணியாடா? ஆளை செக் பண்ண முடியல. ஆனால் இது கண்டிப்பாக இது ஃபுல்லாக உள்ள ஐயோ, அதனால வந்து ஒரு 10 அடி 15
இன்னொன்று என்ன வந்து கண்டிப்பா உள்ள போயிரும். நாங்கள் ஒரு பக்கம் ஓட்டுனா போட் அது ஒரு பக்கம் போகுதுங்க. நாங்கள் அப்படிக்கா போகணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இப்படிக்காவே தள்ளிட்டு இருக்கு இந்த போட்டு. இங்கே பாருங்க லொக்கேஷனு. அட அட அட. இப்போ ஆக்சுவலாக வந்து மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா மழை ஃபுல்லாக ஆகி இந்த போட்டு ஃபுல்லாக நிறைஞ்சு உள்ளே மூழ்கிச்சுன்னா என்ன பயம் அப்படின்னு எங்கள் 3 பேத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் வேகமாக துடு போட்டு அக்கறைக்கு போக போகிறோம். மச்சா டேரக்ஷன் மாறுறா. நீ எப்படியோ அங்கே போகலாம். எதுக்குடா? மழையெல்லாம் வரலடா. மழையெல்லாம் வரலடா. எங்கள் மூஞ்சில் இருக்கிற பயத்தை நீங்கள் பார்க்கல. காட்டவே மாட்டேன். ஆக்சுவலாக விக்கி டியூன் ஆகிட்டாங்க, பழகிட்டான். போட்டிக்கே ரெடி ஆகிட்டாப்புல, அப்படியே அழகாக போகிறாப்புல. போட்டு வச்சுட்டான் அவங்க காப்பாற்ற வர்றதுக்கு. நாங்கள் வாட்டில் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டோங்க. அங்கே இருக்கு, ஆனால் நாங்கள் போகணும்னு நினச்ச இடம் அது அங்கே இருக்குங்க. வேணாம், இதுக்குள்ளேயே சுற்றிட்டு அப்படியே போயிடுவோம். வந்துட்டான் பாரு. கொண்டுட்டாடா. இதுக்குதான்டா கோட்டில் வரக்கூடாது, நீ உன் கோட்டில் போவோம், கோட்டில் வர. விக்கி நீ சொல்லு எப்படி இருந்துச்சு? சூப்பராக வந்துச்சுடா, செமையாக இருக்குல்ல. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் செகண்டுங்களா? ஃபஸ்ட் டைம்ங்க. ஃபஸ்ட் டைமு அது போய் போயிருக்கலாம்ல நீங்கள்? இருந்துச்சு இல்லைங்க, சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. அதனால் கொஞ்சம் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டாங்க அவரோட. அந்த Life லாக் jacket. சரியா இந்த லாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி ரிமூவ் ஆகிட்டே இருக்கு. இதனாலே எனக்கு வந்து பயம். மேலே ரெண்டுமே கழிச்சு ரெண்டுமே வந்துருச்சுறாரு. கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். நல்லா ஆனால் உண்மையில எனக்கு இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க, பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தாலும் நமக்கு வெயிலாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும். இது அப்பப்போ நம்ம போகும்போது இடையில மழை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காற்று அடிக்க அப்படியே போட் அப்படியே நகர்ந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. நாங்கள் 2 போட்டை அப்படியே பார்க் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தோங்க. வந்துட்டான். டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆயிரும். என்னடா பண்ணீங்க 2 பேரும்? ஆக்சுவலாக வெள்ளை ட்ரௌசர் அழுக்காக பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தான். தண்ணி தெளிச்சு விட்டான். டைம் வச்சுடா, வாங்கடா அக்கறைக்கு போய் சிரிக்கலாடா, வாடா. நம்மளை சேஃபாக கைட் பண்ணி ஏற்றிட்டு அதே மாதிரி இறக்கும்போது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே லைஃப் ஜாக்கெட் இருக்குங்க. சப்போஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக மழை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரெயின் கோட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஹயாக்கிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக ஃபன் பண்ணலாம். கொஞ்சம் சேஃபாகவும் இருந்துக்கோங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு. இங்கே வந்து பெடலிங் போட்டு வந்து இங்கே இருக்குங்க. இது வந்து ஓகே. நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே 2 டீம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்க அப்படின்னா பெடலிங் போட்டு மட்டும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸு. ஸோ 4 பேத்துக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 200 ஆயிரும். 20 மினிட்ஸ் தான் டைமு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹயாக்கிங் ஆக்சுவலாக வந்து ஒரு போட்டுக்கு 100 நினச்சிங்க. பட் பெர் ஹெட்டுக்கு தான் 100 ரூபா கொடுத்துருக்காங்க நம்ம பசங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலாக ஆளுக்கு ஒவ்வொரு போட்டாவும் எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு 100 ரூபா மிச்சப்படுத்தலாம், கேமராமேனாகவும் ஆயிடலாங்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஆனால் 2 பேரும் ஓட்டினாவும் நல்லா தான் இருக்குது. அது உங்கள் விருப்பம், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது குருவாயூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாவக்காடு பீச் வந்துட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஓரளவுக்கு பக்கம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பீச் தாங்க இருக்குது. நீங்கள் வர வழியிலே வந்து நம்மளுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஜூ போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹயாக்கி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பீச்சு, இங்கேயும் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்ம இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குங்க. அந்த பீச் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே அங்கே போவோம். இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ட்ரன்ஸில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு 2 வீலர் பார்க்கிங் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் இருக்குது. காருக்கு வந்து இங்கே 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு வந்து நம்மளுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டு ஆக்சுவலாக கடலில் வந்து வந்திருக்குங்க. வலையிலிருந்து மீன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்னது, என்ன மீன்னா? இது எப்போ கடல் இப்போ தான் போயிட்டு வந்தீங்களா இல்லை வந்து நேராச்சா? 2வது வாட்டி போயிட்டு வரீங்க. இப்போ திருப்பி போவீங்களா? இன்னைக்கு அவ்வளோதான். ஓகே, சரிண்ணா. ஒரு நாளைக்கு 2 டைம் தானா? இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் தானா? ஓகே, அது எப்படி தெரியும் மீன் வருது வரலன்ட்டு? ஓ, இதில் வலையில. ஓகே. இதில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சா திரும்பி ஒரு டைம் போயிட்டு வருவீங்க. அவர் ஆக்சுவலாக மதுரைக்காரண்ணே, சோமசுந்தர அண்ணன். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எப்படி தெரியா? சொல்லுங்கள் யாராவது. நீங்கள் சொல்லுங்கள். केरला नूर ஓகே. नूरुद्दीन और बंगाली आदमी श्रीमंत
அவன் பேரு நீங்கண்ணா எந்த ஊர்? பாண்டிச்சேரி. நீங்க மோகன் பாண்டிச்சேரி. நீங்கண்ணா? பாண்டிச்சேரி சிந்து. கேரளா. எப்படி பாண்டிச்சேரியில் இங்கே எப்படி வந்துட்டீங்களோ? சீசனுக்கு மட்டும். ஓகே ஓகேண்ணா. சென்னை. சென்னை. ஓகேண்ணா. ஆக்சுவலாக அங்கே வலையில் மீன் பிடிக்கிறதுலாம் வந்து சில மீன்லாம் வந்து பிஞ்சு இருக்குங்க, வாய் பிஞ்சு, சதை பிஞ்சு இருக்குது, அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாங்க. அதுக்காக புறா, காக்கா, கழுகு அப்படின்ட்டு நிறையா இருக்குங்க. வருங்க மீன் பிடிக்கிறதுக்காக போட்லாம் அங்கே போனது. அங்கே 2 போட் இருக்குது. இங்கே ஒரு போட் வந்து இப்போ கரைக்கு வருதுங்க. போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். அப்படியே வேகமாக விட்டாங்க. இந்த டிராக்டர் வச்சு தான் வந்து போட்டை அங்கேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்க் பண்ண போகிறாங்க. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து விடிய காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு கடலுக்கு போனவங்களாமாங்க. இப்போ ரிட்டர்ன் வராங்க. ஸோ இந்த போட்டை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக வந்து இந்த டிராக்டர் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே அழுத்து அப்படியே கரைக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க அன்சைடு வர சொல்லி அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தாதனால அப்படியே நின்றுச்சாங்க. இன்னும் இவங்க இழுத்து விடணும், இல்லைனா வந்து அலை வந்து அப்படியே போட் அப்படியே உள்ளே போயிருங்க. அங்கே பாருங்கள் அலை வந்து அப்படியே போட்டு திரும்புது பாருங்கள். ஸோ அது ரிஸ்க் ஆயிரும். அதுக்குள்ளேயே இவங்க எடுத்துடணும். இந்த போட்டு பார்த்திங்க அப்படின்னா 33 அடி இருக்காமாங்க இது லென்த்து. ஆக்சுவலாக பார்க்கிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு இறக்குறது, ஏற்றுறது, மீன் எடுக்கிறது அதெல்லாம் அங்கே பார்க்க முடியுங்க. இன்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தாங்க. நம்மளுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே இங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு பீச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து நடக்கடலை, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, அந்த மாங்காய், நெல்லிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குங்க. இது நம்மளுக்கு 200 சிசிங்க. இது வந்து 570 சிசிங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. இது வந்து 150 ரூபாங்க. நம்ம இதிலேயே போயிட்டு அந்த கொடிக்கம்பு இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வரணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது 570 சிசிங்க. ஒரு ஆளுக்கு வந்து 150. நீங்கள் டபுள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 பே பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு போகும்போது விக்கி ஓட்டுவாப்பில், வரும்போது சஜி ஓட்டுவாப்பில். அவ்வளோ மடக்கி திரும்ப போயிடும் மடக்கி திரும்ப போ. நம்ம தம்பி பட்டை விட்டுருக்காப்ல. தம்பி எவ்வளோ பட்டை? எவ்வளோ? ஹவு மச்? 40 rupees. ஓ ஏன் கொடுங்க. நூல் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க பட்டை விட்டு. யா இது தமிழா மலையாளியா? மலையாளி. ஓகே. கிட்டே வந்து நம்மளுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. பட் இப்போலாம் வந்து சில கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 கடை தான் ஓப்பன் இருக்குது. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கடையில் வந்து ஃபஸ்ட் நம்ம பானிபூரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 7 பூரி வந்து 50 ரூபாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பானிபூரி சாப்பிட்ணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் 50 ரூபா கொடுத்து இந்த 7 பூரி சாப்பிட்டு தான். நம்மளுக்கு இங்கே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் இருக்குது. இது அன்னாச்சி பழங்க. இது வந்து முந்திரி பழம் சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று இது பீட்ரூட் போட்டிருக்காங்க. இது நார்மலாக நெல்லிக்காய் நம்ம போடுவோம். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மிளகாலாம் போட்டிருக்காங்க இந்த இதில். இது நம்மளுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:40 ஆச்சுங்க. இப்போ அப்படியே கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்காங்க.
இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 1 கோடி விழுந்துச்சு அப்படின்னா வந்து 65 லட்சம் தருவாங்களாமாங்க. அது என்னன்னா 10 கோடி 10 கோடிக்கு எவ்வளோ? 6.5 கோடி 6.5 கோடி கொடுப்பீங்களா? டேக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக. டேக்ஸ் இன்னும் நம்ம இந்தியாவில் தானே. இல்லை இப்போ இந்தியாவில் காலத்துக்கு நம்ம பசங்க வாங்க மாட்டோம், சும்மா கேட்டுட்டு விட்டுற வேண்டியதான். நம்ம வண்டி நிப்பாட்டும் போது வண்டியே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் நம்மளுக்கு கிட்ஸ் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்டிங் ஏரியா இருக்குங்க. ஸோ ஈவினிங் ஆக அப்படியே லைட் செட்டப்லாம் போட்டுருவாங்க. சன்செட் ஆகிறதும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்குங்க. இங்கே நீங்கள் குருவாயூர் டெம்பிள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாவக்காடு பீச் நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லை கோயம்புத்தூர்ல நீங்கள் 1 டே ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கனாலும் வந்து நீங்கள் அந்த ஜூ போயிட்டு அதுக்கப்புறம் சாவக்காடு பீச், அதுக்கப்புறம் நம்ம குருவாயூர் கோயில்கிட்ட வந்து யானை தொழுவம் இருக்குங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே யானைகள் இருக்கும். அதை வந்து அங்கே வளர்ப்பாங்க. ஸோ அதை போய் நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்னேகரின் பீச்சுக்கு போகிறோம். இது வந்து 3 பேருமே வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்னேகரின் பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் போயிட்டு வந்து சூப்பர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பீச் ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். அந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சாவக்காடு பீச்சில் வந்து நீங்கள் வெளியே வந்தோடனே ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தால் வந்து ஸ்னேகரின் பீச்சுக்கு நம்மளுக்கு ரூட்டு. ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச் ஒட்டியே அப்படியே ரோடு அப்படிங்கிறது போயிட்டுருக்குங்க. சூப்பராக இருக்குது, நல்ல வைப்பு. லைட் ஹவுஸ் இருக்கிறாங்க. சரி இங்கே மேலே இங்கே இருக்கு. ஓ அங்கே போகலாம், எல்லாம் மேலே தான் இருக்காங்க. வா. நம்ம சாவக்காடு பீச்சிலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸ் இருக்குது. நம்ம இது மேலே ஏறி நம்ம வியூ பார்க்கலாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கிட்ஸ் பார்க் இருக்குங்க. அதுக்கப்புறம் யானை இருக்குது, பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் லைட் ஹவுஸ்க்கான என்ட்ரன்ஸுங்க. நமக்கு லைட் ஹவுஸ்க்கான லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிங்க. ஸோ நம்ம வேகமாக மேலே ஏறிட்டு இருக்கோம் வியூ பார்க்குறதுக்கு. மணி பார்த்தீங்க அப்படின்னா 5:35 ஆச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு வேகத்தில் நடந்துட்டே இருக்காங்க, கெஸ் ஆகுதுங்க. ஏப்பா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டேண்ணா. மணி 5:30 தான் ஆச்சு. ஏன் அவர் அவசரமாக அனுப்பிச்சுட்டாரு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. ஏறி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அம்மா கேட்டுங்க ஒரு வழியாக மேலே வந்துட்டு இன்னும் மேலே போகணுமா? இல்லை. ஓ இங்கே தான் டிக்கெட்டா? மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இங்கே டிக்கெட்டே கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது 10 ரூபா. வியூ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக லைட் ஹவுஸ் தான் நான் பார்க்குறேன்டா. சென்னையில் இருக்கிற லைட் ஹவுஸில் வந்து ஏறி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் பிளான் பண்ணி போனதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மகாபலிபுரம் போகும்போதும் கூட அங்கே இருக்கிற லைட் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு முடியலைங்க. நம்மளுக்கு சாவக்காடு பீச் தான் அமைஞ்சிருக்கு. வியூ வேறு லெவல் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சன்செட் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக தென்னை மரங்க. நம்மளுக்கு இந்த ஒரே ரோடுங்க ஸ்னேகரின் பீச்சுக்கு. ஆக்சுவலாக கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தென்னை மரம் தாங்க இங்கே.
பார்க்காவிட்டால் வண்ணத்தில் பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. நீ கணும் நீ வருவான், நீ வேணாம். நினச்சிக்கிட்டு வந்தேன். இவன் ஒருத்தர் போகவே மாட்டான் அந்த ஈக்காரன். போல கனவே கனவே கரைவதேனோ, கரங்கள் கனமாய் கரைவதேனோ. நம்ம ஸ்னேகரை பீச் போகிற வழியில் நம்மளுக்கு அரப்பத்தட்டு பிரிட்ஜ் இருக்குங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க, செமையாக இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் 2 வீலர் 4 வீலர் கார் பார்க்கிங்கை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பீச் வரைக்கும் போய்க்கலாங்க. நம்ம இந்த பீச்சுக்கு வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் வந்து நம்ம எந்த ஒரு டிக்கெட்டும் எடுக்க வேண்டியது இல்லைங்க, நம்மளுக்கு ஃப்ரீ தான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதே இல்லை, நம்மளுக்கு ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்ச தூரத்துலேயே வந்து நம்மளுக்கு பீச் வந்துருச்சுங்க. இதுவும் செமையாக தாங்க இருக்குது பீச்சு, எல்லாம் அங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு க்ரௌடு வந்து இங்கே கம்மி தாங்க. நம்மளுக்கு சாவக்காடு பீச்சை கம்பேர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த பீச் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாததாங்க. நம்மளுக்கு அலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க வருது. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு 5-6 அடிக்கு மேலே எந்திரிச்சு தான் வருது. அங்கே அலையெல்லாம் சர்ஃபிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க அலையை பார்க்கும்போது. ஆக்சுவலாக அங்கெல்லாம் வந்து நல்ல அலை பெருசாகவே வருதுங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ப்ரைவேட் பார்க்கிங் தாங்க. ஸோ நம்ம 2 வீலர் 4 வீலர் நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு 2 கடை இருக்குது. நம்ம இந்த பீச்சுக்கான ஆர்ச்சுங்க, இது என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இங்கே பெரியவர்களுக்கு வந்து 10 ரூபா, சிறியர்களுக்கு வந்து 5 ரூபாங்க. வீடியோ கேமரா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 50 ரூபா 100 ரூபா. ஆனால் இப்போதைக்கு யாரையும் காணும் டிக்கெட் கவுண்டரில். நம்ம இந்த பீச்சை வந்து ஸ்னேக தீரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் எக்ஸாக்ட் நேம் வந்து ஸ்னேக தீரம். ஸோ நம்ம ஸ்னேக தீரம் பீச்சுக்கு ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோங்க. கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதான் இந்த வியூவுங்க. அப்புறம் அங்கே வந்து ரெஸ்டிங் ஏரியாவும் இருக்குது. அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பீச் வியூ இருக்குங்க. நமக்கு இந்த பீச்சில் வந்து நம்ம காலமும் நினைக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபுல்லாகவே கல் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இங்கேருந்து உட்காந்து அப்படியே நம்ம கடலை ரசிக்கலாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் இடி இடிக்கிற சவுண்டு நினச்சிருந்தாங்க. பட் இடி இடிக்கிற சவுண்டு மாதிரியே வந்து இந்த அலை மோதுற சவுண்டு நம்மளுக்கு கேட்குதுங்க. ஸ்னேகதீரம் பீச்சில் வந்து நம்மளுக்கு இங்கே வியூ பாயிண்ட்ஸ் செமையாகவே இருக்குது. அந்த அலையெல்லாம் வந்து பெரிய அலையாக வரதை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து மெயின். அங்கே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அந்த வியூ வந்து அப்படி ஜாலியாக ரசிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்காமாங்க. அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸ்னேகதீரம் பீச் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சு. ஆப்போசிட்டில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நம்ம போகும்போது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இங்கே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க.
ஸ்நேகதீரம் பீச் வர வழியில் பார்த்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது நிறைய வீடியோ வந்து நம்ம ட்ரோன் ஷாட் பார்த்துருந்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருந்தோம் அப்படின்னா இந்த வியூ வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துருக்கலாங்க. நம்ம சாவக்காடு பீச் இது எல்லாமே ஒரே இதுதான், நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டாப்பில் வந்து ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் என்ட்ரன்ஸ்க்கு வந்து யாருமே இல்லை. ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டுங்கிறது வாங்கலை. நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம இங்கே வந்து ஏதாவது ரூம் ஸ்டே ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் இங்கே பார்த்தா பக்கத்தில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நம்ம நாளைக்கு வந்து ஒண்டர்லா போகிறோம். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம இப்போ கொச்சின் விட்டு அங்கே ஏதாவது பட்ஜெட் ஸ்டேயில் வந்து நம்மளுக்கு ரூம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டின்னரை முடிக்க மாதிரி பிளானுங்க. வாங்க போக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரூம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கும். நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம ஒண்டர்லா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வாங்க கிளம்புவோம், இருட்டாயிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் நேம் வந்து ஹார்பர் ஹோட்டலுங்க. நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சினுக்கு வந்து 1 hour ட்ராவலுங்க. ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு 9:45 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்துருக்கும்போது இந்த ஹோட்டலு ஆக்சுவலாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பெருசாக தான் இருந்துச்சு. ஏதோ லெஃப்ட்டு ஏறிட்டோம், உள்ளே போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்லி மார்னிங் செக் அவுட் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு 3000 கிட்ட வந்தாங்க. அவர் அப்படின்னு பார்கெயின் பண்ணிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து. ஏன்னா அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டிக்கெட் எடுத்து ஒண்டர்லா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து கடைசியாக வந்து 2.5 வந்து எங்களுக்கு வந்து டீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டீலில் இந்த டைமில் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் சீசன் அப்படிங்கிறனால தான். சீசன் டைமும் போது வந்து இந்த டீலுக்கு இந்த ஹோட்டலில் இந்த ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தூங்கி முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம ஒண்டர்லா கிளம்புறோம். இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. நம்ம காலையிலேருந்து வந்து ஒரு 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணோங்க. நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் 2 wheeler and 4 wheeler வந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங்காக கிளம்புனீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துடலாம். மேபி நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குருவாயூர் சாவக்காடு மட்டும் தான் போக முடியுங்க. நீங்கள் அங்கேருந்து பர்சனலாக ஆட்டோ புக் பண்ணி தான் வந்து நீங்கள் நம்ம 2 பீச் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பீச்சுக்குலாம் வந்து நீங்கள் ஆட்டோவில் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டைமிங்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. மோரோவர் நம்மளுக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது பெட்டராகவே இருக்குங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா பிளேஸுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஜூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஹயாக்கி சாவக்காடு பீச்சு அதுக்கப்புறம் ஸ்னேகதீரம் பீச்லாம் வந்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்குங்க. இல்லை வந்து நீங்கள் ஜூவை ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹயாக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த பீச் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 2 day அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி இங்கே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் 1 day ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்க, ஏர்லி மார்னிங் கிளம்பி டேரெக்டாக நீங்கள் சாவக்காடு பீச்சு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஒரு பீச் பார்த்தோம் அந்த பீச்சு அதுக்கப்புறம் ஸ்நேகதீரம் பீச் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு லேட் நைட்டில் வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப ரொம்ப முடியாது இருக்கும். நம்ம நாளைக்கு ஒண்டர்லாவில் சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய் சொல்லுங்கண்ணா. பாய் பாய்.